அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபஜ்ருடைய 27, 28, 29, 30 4 வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா. மா ஹுவ முத்மஇன்னா? நிம்மதி பெற்ற சாந்தி பெற்ற ஆத்மாவே. 3 நஃப்ஸுகள் உண்டு. நஃப்ஸுல் அம்மாரா, நஃப்ஸுல் லவ்வாமா, நஃப்ஸுல் முத்மஇன்னா. நஃப்ஸுல் அம்மாரா என்றால் என்ன? அவனுடைய ஆசையே பாவம் செய்வதன். நஃப்ஸுல் அம்மாரா சுமக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய ஆசையே பாவம் செய்வதன். மது குடிப்பது இன்பமாக இருக்கும், சிகரெட் அடிப்பது அவருக்கு இன்பமாக இருக்கும், வட்டி வாங்குவது அவருக்கு இன்பமாக இருக்கும், அந்நிய பெண்களை பார்த்து ரசிப்பது அவருக்கு இன்பமாக இருக்கும். ஏன்னா அது அவர் நேசிப்பார். அந்த ஆசையை பாவம் செய்வதன். நீங்கள் பார்த்தால் தெரியும், நிறைய மக்கள் மிக இழிவான பாவங்களை சர்வசாதி. காரணம், அவர்கள் சுமந்திருக்கக்கூடிய நஃப்ஸ் சு, கெட்ட ஆத்துமா. அவர்களுடைய மனோநிலைமைகளை பாவம் செய்வதன். பாவங்கள் நிறைக்கப்பட்டது. இரண்டாம் நஃப்ஸுல் லவ்வாமா, ஆசை இருக்கும், பாவம் செய்வான். ஆனால் செய்து முடித்தவுடனே அல்லாஹ் நினை கூறுவான். தான் செய்த பாவத்தை வருந்துவான், அல்லாஹ்விடத்தில் மீளுவான். அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. அமல்களை அதிகமாக தொடர்ச்சியாக செய்வான். ஒவ்வொரு தொழுகையிலும் வருந்துவான் அல்லாஹ்விடத்தில். நஃப்ஸுல் லவ்வாமா, யா அல்லாஹ் இவ்வளவு பாவத்தை செய்து விட்டேன், நீ பார்க்கக்கூடிய. ஏன்னா அவனால் அதை ஏற்கவே முடியாது. ஆசை முதிர்ச்சியில் செய்து விடுவான், ஆசை பெருக்கத்தில் செய்து விடுவான். அல்லாஹ்விடத்தில் வருந்துவான், அமல்களை அதிகமாக செய்வான். நஃப்ஸுல் முத்மஇன்னா, அவருடைய ஆசையை இபாதத் செய்வது, அவருடைய ஆசையை தொழுவது, அவருடைய ஆசையை தாவா பணி செய்வது, அவருடைய ஆசையை மக்களை ஒன்றிணைப்பது, அவருடைய ஆசையை குர்ஆன் ஓதுவது, அவருடைய ஆசையை தஸ்பீஹ் செய்வது, அவருடைய ஆசையை அல்லாஹ்வுடைய நினைவில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது. முத்மஇன்னா. இந்த ஸ்டேஜ் வரக்கூடிய மக்கள், நம்முடைய அந்த மனோநிலைமை எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது? இபாதத் செய்வதில் ஒரு ஆர்வம், தொழுகையில் ஒரு ஆர்வம், தான தர்மங்களில் ஒரு ஆர்வம். இவ்வாறு நம்முடைய நஃப்ஸ் அமையும் பொழுது, முத்மஇன்னாவுடைய நிலையை அடையும் பொழுது, அந்த ஆத்துமா அழைக்கப்படும். நம்ம ஓதுறோமா இல்லையா? அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் சொல்றோம்ல, அது இத்மஇன்ன, அதான் முத்மஇன்னா. அந்த நிம்மதி பெற்ற சாந்தி பெற்ற நிறைந்த ஆத்துமா.